அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னால நான் ஒன்னே ஒன்று பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் 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 ஒரே ஒரு டைம் பண்ணிக்கிறேன். என்ன இது சட்டமன்றமா இல்லை இது என்ன சினிமா கூடாரமா? அங்கே நடிக்க வேண்டியதெல்லாம் சட்டமன்றத்தில் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இன்னைக்கு நீங்கள் இதை பண்ணுவீங்க, நாளைக்கு உதயநிதி அவர் புஷ்பானா புலவர்னு நினச்சியா ஃபயர் அப்படிம்பாப்ல. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சட்டமன்றத்தில் போய் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டுனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்க. இதெல்லாம் தேவையா? என்ன தேவையோ அதை பற்றி பேசணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறினதுலேருந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள். அதுலேயும் இந்த இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் 3 வயசு குழந்தை, அப்புறம் 10 வயசு குழந்தை கோயம்புத்தூரில் அந்த பொண்ணை கழுத்தை உடைச்சி கை காலை உடைச்சி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றிலாம் ஏதாவது ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பஞ்ச் டைலாக் போட்டு இந்த மாதிரி என் பெண் பிள்ளைங்களை தொட்டிங்கன்னா அவங்க நெஞ்சில் பாயும் தொட்டா அப்படி பேசு. இல்லையா வேற மாதிரி முதல்வர் நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். இத்தோடு இந்த பிரச்சனைலாம் ஆஃப் ஆகிடணும். இன்னொரு வாட்டி பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னாவது பேசணும். உருப்படியா ஏதாவது விஷயத்த பேசுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, நீட் தேர்வு பிரச்சனை, காவிரி நீர் காலங்காலமாக தீராத காவிரி நீர் பிரச்சனை. இதுக்கு முன்னால இந்த முதல்வரும் கடிதம், உங்களுக்கு முன்னால இந்த முதல்வரும் கடிதம், நீங்களும் அதே சீட்டில் போய் இந்த முதல்வர் நாட்களில் உட்காந்துட்டு கடிதம். எத்தனை நாளைக்கு இந்த கடிதமே எழுதுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் எழுதின கடிதம் ஒன்று கூட தமிழ்நாடு பார்டரை தாண்டி கர்நாடகாவுக்கு போகலையா? இல்லை நீங்கள் பேசுறது அந்த தமிழ்நாடு பார்டரை தாண்டி கர்நாடக அரசு காதில் விழலையா? விழற மாதிரி பேசணும். இதே எங்கள் அண்ணன் சீமான் சொல்வது போல கரண்டை நிறுத்து கதறிட்டு வருவான் கர்நாடகாக்காரன். தண்ணிங்கிறது பொது, அதுக்காகவே கர்நாடகா தண்ணி எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்ல. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எங்கள் தேவைக்கு உடனடியாக தண்ணி திறந்து விடணும் பேசணும். அதுக்கு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கடுமையாக தான் பேசணும், எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாரி. ஏன்னா நம்மளோட விவசாயிகளை நம்ம தான் பாதுகாக்கணும். விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அது ஏதாவது நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சிகள் தான் அதை பற்றி பெருசாக யோசிக்கலை. ஃப்ளாட்டாக போட்டு வித்துட்டாங்க. எல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அந்தந்த வருட காலத்தில் நிலங்களை ஆட்டையை போட்டு வைக்கிறது, விவசாய நிலத்தில் ஃப்ளாட்டு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி கட்சிக்காரங்க பண்ணியிருந்தாங்க. சரி, நீங்கள் மாற்றி இப்போ புதுசாக வந்துருக்கிறீங்களே, நீங்களாவது விவசாயியை காப்பாற்றிங்கன்னா கடிதம். இது பழசாட்சிய கடிதம் எழுதுறது, சட்டமன்றத்தில் போய் சினிமா டைலாக் பேசுறது, சினிமாசம் பண்ணுறது. அப்புறம் எங்கே இந்த தமிழ்நாடு உருப்பட போகுது? இதே முதல்வர் உங்கள் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் தாவாக்கா கொடி அது என்ன சுதந்திர போராட்ட கொடியா? என்ன பண்ணி கழிச்சிட்டீங்க? அந்த கொடியை கொண்டு போய் ஸ்கூல்ல எல்லாம் நெட்டுருக்கிறீங்க. ஸ்கூலுக்குள்ள உங்களோட சினிமா பாடல்கள் கேவலமாக இல்லை. உங்களோட படம் மூஞ்ச சுளிக்காமல் பெண்கள் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ உங்கள் படத்தை பார்க்க நீங்கள் பெண்கள், அது எனக்கு தெரியாது, சில சர்வீஸ் கூட பார்ப்பாங்க. ஆனால் பொதுவான பெண்கள் பார்க்க முடியுமா? எல்லாம் ஆபாசமான சீன்ஸ் நிறைய இருக்குது. எந்த படத்தில் பெண்கள் நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கிறீங்க? கேட்டால் ஒரு 4 படம், தங்கச்சின்னு சென்டிமெண்ட்டாக ஒரு 4 படம், அவ்வளோதான். ஆதி காலத்தில் நீங்கள் நடித்த படம்லாம் முழுக்க ஆபாச படமாக தான் இருந்தது. நீங்கள் உங்கள் பாட்டு எடுத்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புதிய கடவுள் வாழ்த்து மாரி பாட விட்டுக்கிறீங்க. கட்டி பூடிடா கண்ணானா கண்டபடி கட்டி பூடிடா. என்னது இதெல்லாம்? அடுத்து இந்த பாட்டை பாடுவீங்களா? சொல்லுங்க, என்ன பாட்டு இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு முதல்வர் கண்டிக்க வேண்டாமா? எங்கேயாவது ஒரு அறிக்கை விட்டீங்களா? பள்ளி குழந்தைகளை தொந்தரவு பண்ணக்கூடாது, அங்கே சினிமா பாடல் போடவே கூடாதுன்னு சொல்லணும். இத்தனை நாள் இருந்தது. இத்தனை நாள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு விழா எடுத்தாங்கன்னா அங்கே சினிமா பாட்டுக்கு அலோவுடு கிடையாது. பேச்சு போட்டி நடக்கும், இல்லைன்னா ஓவிய போட்டி நடக்கும். குழந்தைங்களுக்கு அறிவுபூர்வமாக இதுமாரி நடத்துவாங்க. ஆனால் தாவேக்க தற்குறிங்க சினிமா பாட்டை பாட விட்டோம், உங்களோட புகைப்படத்தை கண்ணை கட்டிக்கிட்டு குழந்தைங்க கொடுத்து கரெக்டாக அடுக்க விடுறாங்க. நீங்கள் என்ன அப்படி இந்த நாட்டுக்கு ஏதாவது தியாகம் பண்ணீங்களா? என்ன தியாகம் பண்ணீங்க? 21, 22 இந்த 2 நாளில் தாவக்காரங்க ஓவராக எல்லாம் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி திமுகவோட ஒருபடி மேலே போய் பேனர் வைக்கிறது, அந்த பேனர் வாகனத்து மேலே விழுவுறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கிற குழந்தைங்களை கொடியை கொடுத்து கட்ட விடுறது, குழந்தைங்க கையில் டோக்கன் மாரி கொடுத்து விஜய் மாமா வாழ்கன்னு சொல்கிறது,
பள்ளி குழந்தைங்களை வந்து வெயில்ல வந்து நீங்க உங்க முகத்தை வரைஞ்சு அதுல வெயில்ல உட்கார வைக்கிறது, விஜயை பத்தி பேச்சு போட்டியில பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கோமாளித்தனம். திரு ஜோசப் விஜய் அவர்களால் தமிழ்நாடு என்று தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களின் தளபதி, பெண்களுக்கு சகோதரன், குழந்தைகளுக்கு தாய்மா. நல்ல வேலை அப்துல் கலாம் ஐயா இல்ல, இருந்தாருன்னா காதை சேர்த்து அப்பியிருப்பாங்க. என்னங்கடா மானங்கட்ட பொழப்பு. தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பேசாம எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சர் 2 பேரும் சண்டை போற மாதிரி போட்டு ரீல்ஸ் போறதுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கட்சி தொண்டர்களுக்கு. நாட்டு பிரச்சனையை பேச பக்கு இல்ல. இது காலங்காலமா நடந்ததுதான், ஒரு மாற்றமும் இல்ல. ஆள் தான் மாறி இருக்குது. மற்றபடி சட்டமன்றத்துல என்ன நடக்குமோ வழக்கமானதா நடந்திருக்குது. எத்தனை ஆளுங்கட்சி எத்தனை எதிர்கட்சி வந்தாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி பத்தி கேள்வி முன் வைப்பாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, உங்க ஆட்சியில பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, திருமண பக்கம்லாம் லஞ்சம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆளுங்கட்சி அன்றைய ஆளுங்கட்சி சொல்லும். என்னதம்மா பதில் சொல்லும்? உங்க ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலையா, இதுவா பதில்? இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிதான் இந்த மடக்கு ஊதி விசிலுக்கு ஓட்டப்பட்டு நடிகராக இருந்த விஜயை முதலமைச்சர் ஆகுறாங்க. மறுபடியும் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதே தான் பேசியிருக்கிறாரு. உங்க ஆட்சியெல்லாம் நடக்கலையா, போதைப் பொருள் உங்க ஆட்சியில இன்சுலியே கட் பண்ண வேண்டாமா, அதெல்லாம் விட்டுட்டு என்ன வந்து கேட்கறீங்கிற மாதிரி தான் பேசுறாரு. உங்க ஆட்சியில் நடந்தது தான் எல்லாமேங்கிறாரு. இந்த விஜய் ரசிகலாம் என்ன நினைச்சிட்டானா, விஜய் விமர்சனம் பண்றோம்னா நம்மளாம் பொறாமையில பண்றோம் அப்படின்ட்டாங்க. அரசியல் அறிவு இல்லை அவருக்கு, வந்து ஆட்சியதிகாரம் கையில கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஏதோ ஒரு அறிவோடு இருக்கிற ஒரு 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 சாமானிய மனிதன்கிட்ட இந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்தீங்கன்னா அவன் பண்ற 2 விஷயம் என்னதான் இருக்கும், உடனே பண்ணுவாங்க. என் கையில கொடுத்தாலும் சரி, இல்லை நீ யார் கையில கொடுத்தாலும் 2 விஷயம் பண்ணுவோம். போதையை ஒழிக்கணும்னு சொல்லி கையெழுத்து போடுவோம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் அதிகமாக ரவுடிசம், பெண் பிள்ளைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்றது, கட்ட பஞ்சாயத்து, வெட்டு குத்து, அக்யூஸ் நடத்தி என்கவுண்டர் போடுவோம். கண்டிப்பா அந்த 2 விஷயத்தை பண்ணுவோம். இது பண்ணாலே நாடு ஓரளவுக்கு திருந்தும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத முதல்வர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த 40 நாள்ல எவ்வளவு பிரச்சனை, அதுவும் பாலியல் வன்கொடுமையில பாதி பேர் தாவங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. தண்ணி பிரச்சனை அது பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கர்நாடகாவுடைய கழிவு நீரா மாறிடுச்சு. அந்த தண்ணி தான் விட்டுருக்குறாங்க, ஃபுல்லா தேங்கி நிக்குது, பச்சையா நிக்குது. பாலத்தை கடக்க முடியல, மேட்டூர் அணையோட பாலத்தை கடக்க முடியல, கொட்டலை பெரட்டிக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு நாத்தம். இந்த தண்ணி தான் அந்த மக்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. மேட்டூர் அணை வந்து மிகப்பெரிய அணை, அந்த மேட்டூரில் இருக்கிற தண்ணியை கெட்டு போச்சு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு யோசிக்காம தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை நடக்குது, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் பேசாம நீங்க எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் மாறி மாறி ரீல்ஸ் போட கண்டென்ட் கொடுத்துட்டு. இது ஒரு மானங்கட்ட பொழப்பு. இதுல குட்டி ஸ்டோரி வேற. அது என்ன ஆடியோ லான்ச்சா? சட்டமன்றங்க, முதல்வரே சட்டமன்றம். கொடுமை, என்னத்தை சொல்றது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.